வணக்கம். இது உங்கள் திலை நியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சிதம்பரம் ஜிஎம் வாண்டியார் திருமண மண்டபத்தில் நம்பியாண்டார் நம்பி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் தில்லையில் திருமுறை கண்டெடுத்த திருவிழா சிதம்பரம் ஜிஎம் வாண்டியார் திருமண மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். அன்று மாலை 7:30 மணி அளவில் சிதம்பரம் ஜிஎம் வாண்டியார் திருமண மண்டபத்திலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் ராஜராஜ சோழன் மற்றும் அனைத்து சுவாமி சிலைகளையும் பிரம்மாண்ட மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் கீழ சன்னதி வழியாக கீழ கோபுரத்தை சென்றடைந்தனர். மேலும் எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 63 வரலாறாக தொகுத்து கொடுத்தார். இப்படியும் இறைவனை அடையலாம், இப்படியும் இறைவனை அடையலாம் என்று வழிவகுத்து தொகுத்து கொடுத்ததுனால தான் பக்தி அணி சொட்ட சொட்ட பாடிய கவிபலவ சேர்க்கிறார், கவித்தன்மை பொங்க பாடிய சேர்க்கிறார். மீனாட்சி சுந்தர பிள்ளை சொல்லுகிறார், தொட்டா வலிக்கும், தொட்டா சுடும் அப்படின்ட்டு அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது பரஞ்சாங்க. ஒரு நெருப்பை தொட்டா சுடும்னு கல்வி சொல்லுது. இந்த புத்தகத்துல படிச்சு அதை தொடாம இருந்தா அதுக்கு பரஞ்ஞானம், சாஸ்திர ஞானம். இந்த அபர ஞானத்திலே இறைவன் எப்படி அடையலாம் அப்படின்னா அறநூல்களினாலும் அடையலாம். திருமுறை சித்தாந்த சாஸ்திரம். ஆனா 6 கொண்டான் என்று சொல்லாமல் 6 கொண்டான் இறைவன் நாமெல்லாம் இறைவனுடைய கருத்தை பாருங்க. நாமெல்லாம் பெறணுங்கிறதுக்காக 2 நாட்கள் இல்லாம சரியை கிரிய யோகம் ஞானம் அதை மட்டும் கொண்டது இல்லாம சரியை இவற்றின் சாரமாகிய விளங்கக்கூடியவை திருமுறைகள். அதான் திருமுறைகளுக்கெல்லாம் தோத்திரம் என்ற பெயர். தோத்திரம்னா என்ன என்று ஒருவன் ஒரு கவிஞனிடம் கேட்டான். தோத்திரம்னா என்ன என்று ஒருவன் ஒரு கவிஞனிடம் கேட்டான். அதற்கு அந்த கவிஞன் சொன்னான், மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்குவார் ஈசனை கண்டு இன்பம் யாவையும் உண்டு என்றார். ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு என பாரதியார் கூறுகின்றார். தோத்திரம்னா என்ன என்று ஆக அப்படிப்பட்ட தோத்திரமாக இருக்கக்கூடிய திருமுறைகள் தேவார பதிகங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்குது அப்படின்னா அதற்கு காரணம் 2 பேர். ஒரு ராஜராஜ சோழனாகிய சிவபாத சேகரன். ஏங்க நடராஜ கடவுள் வாழ்க்கையிலே கூட சேகரா சொல்றார், போதியான் இருக்கும் தில்லை புகழடம் போற்றி போற்றி. அவருடைய கருணையினால இந்த திருமுறைகளானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நமக்கு மிக பெரும் அரும்பெரும் கொண்டாற்றியவர் நம்முடைய 2 குருமார்கள். நமக்கு பல குருமார்கள் இருக்கின்றன நம்முடைய சமயத்தில். அதிலே சிவபாத சேகரனும் நம்பியாண்டார் நம்பிகளும் தான் நமக்கு அதிக உதவியை செய்து கொடுத்தவர். ஏன் இவர்கள் இல்லை என்றால் நமக்கு இந்த திருமுறைகளாக போகிறதோ இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக போகிறான் என நினைக்கிறார்கள் அவர்கள். ஆனா அது அப்படி இல்லை. நாமும் நினைத்தால் இறைவன் நினைப்பார். அது போல இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இன்னைக்கு இவனுக்கு ஏதோ கதி நடக்க போகிறது. தேவர்கள்லாம் அமிர்தம் அதெல்லாம் பிளாஸ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எனக்கு என்ன வழி சொல்லணுமோ அது பாட்டு சொல்லணும். உடனே இறைவனை பற்றி பாடு முனிவர். முனிவர் தான் அடுத்த ஜென்மத்தில் மருள் நீக்கியார். மருள்னா மயக்கம். இந்த மயக்கத்தை நீக்கிறதுதான் அவருக்கு மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் வந்தார். இந்த ராவணன் என்ன பண்றான், நான் தன்னுடைய பாடலை நான் மயக்கிறேன் அப்படின்னு இறைவனே சொல்லுகின்றார். அவர் எவ்வளவு பேர் முட்டாளா இருப்பாரு பாருங்க. அதான் பித்தான். அவர் இறங்கி வைத்தவள வெப்ப எடுத்த வெய்ய அரக்கன் தன கும்பாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. ராமணி அடிகளார் பாடுகின்றார் வள்ளலார். வேய்த்தவள வெப்ப எடுத்த வெய்ய அரக்கன் தன கும்பாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. மன்னார் உயிர்களுக்கும் வானவர்க்கும் தான் இறங்கி அரக்கன் தன கும்பாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே. மாவிஜயன் வில்லடிக்கும் உள்ளம் விரும்பியதல்லால் ஒருவன் கல்லடிக்கும் உள்ளம் கலித்தனையே. ஆய் உயர
கடலில் சென்றனையே என்று இவ்வாறாகி இறைவனுடைய போய் சேர கடல்ல போய் சேரும். அதுபோல இந்த ஆன்மாவானது கடைசியாக அடையக்கூடிய நிலை, இறைவனை அடையக்கூடிய நிலை தான் அனுபூதி நிலை. அந்த அனுபூதி நிலைக்கு போயிட்ட ராஜராஜன் சிவா அழிச்சே போயிருக்கோம். அது என்ன பண்ண நம்பியாண்ட நம்பிக்கைகள் கிட்ட கொடுத்தாரு. இதை தொகுத்து கொடுங்க உடனே நம்பியாண்ட நம்பிக்கைகள் அதை கஷ்டப்பட்டு முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் தொகுத்து கொடுத்தாரு. இந்த திருமுறைகளிலே 10ஆம் திருமுறை வரைக்கும் நல்லது. ஆனால் 11ஆம் திருமுறையானது நம்முடைய 27 குருமார்கள் பாடி சென்ற அந்த பதிகம் எல்லாம் அந்த இருக்கும். பல பேர் வந்து அந்த 11ஆம் திருமுறை கண்டுகட்டே கிடையாது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து, இன்னும் அதிகமான பாடல்கள் அதுக்குள்ள இருக்கும். இப்படியாக ராஜராஜ சோழன் தன்னுடைய பெரும் முயற்சியினாலும் நம்பியான நபிகளுடைய பெரும் முயற்சியினாலும் அந்த இந்த திருமுறைகள் முறையாக தோன்றப்பட்டது. இத்தனத்தையும் ஒருவன் கடைபிடித்தான் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக அனுபூதி நிலையானது வரும். அதனால்தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதுதான் சிவமா மௌளோ கங்கா சசாங்கோ கரசரணதலே சிதலாங்கா புஜங்கா வாமே பாகே தயாத்ரா ஹிமகிரிதனஜா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சிதம் பிரபூதம் கனகசபா நாதம் குடுங்கு சக்தி சித்தே நிர்வேதப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே ஆனந்தநத்த சமயே பெயரிலே ஏற்படுத்தக்கூடிய பெருவிழா. இந்த விழாக்கள் கூடியிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகள் சிவனடியார்களையும் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய சென்னை சிவலோக திருமணம் திரு ஸ்ரீ பாதுவூரடிகள் அவர்களையும் நமது அன்பிற்கு இணங்க பக்தர்கள் அனைவரையும் இங்கே கூடியிருக்க குழாங்கள் என்னை ஒரு கணம் சிலிர்க்க வைக்கின்றது. இது சிதம்பரத்தை சாதாரணமாவே பூலோக கைலாயம்னு சொல்லுவாங்க. அது எப்படி நிரூபிக்கப்படும்னு கேட்டா, இந்த சிவனடியார் கூட்டத்தினுள் உட்கார்ந்து இருக்கிற போது இந்த பூலோக கைலாயங்கிற உணர்வு இன்னும் பிரத்யேகமாக ஏற்படுகின்றது. அவ்விதமான இந்த நிகழ்விற்கு நம்மை அழைப்பு விடுத்து அழைத்த இந்த பணியை செய்த ஸ்ரீ சபாநாயகர் கோயில் புதுதீட்சிதர் செக்ரட்டரி அவர்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நமது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வேதம் அப்படிங்கிற